ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிஐஎஸ்எஃப்ல வந்து 12ஆம் வகுப்பு முடித்தவங்களுக்கு வந்து ஒரு 429 காலி பணிகள் வந்து இருக்குது. அதற்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 429 போஸ்டிங்கும். அது என்ன கேட்டகரியில் நிரப்ப போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் அந்த கேட்டகரியில் தான் உங்களை வந்து இந்த ஜாப் வந்து நிரப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும். நீங்கள் இதுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், அப்புறம் பிஇடி அதாவது பெட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு உங்களை வந்து செலக்ட் பண்ணிக்கிடுவாங்க. இதற்கான சம்பள விகிதம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 25,500 ரூபாயிலிருந்து 81,100 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஜாப் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கே போடாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா, அதாவது இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் போடுவதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். அதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷமும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷமும் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். இதற்கான அப்ளை மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதற்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது ஜென்ரல் மற்றும் ஓபிசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து நான் வீடியோ கீழே கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கங்க. அதற்கான ஆன்லைன் அப்ளை பண்ண ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மந்த் 21 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எண்டிங் டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 20ஆம் தேதி வந்து முடிகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் ஃபைல் வேணும்னா உங்களுக்கு நான் அந்த வீடியோ கீழே லிங்க்கில் கொடுத்துருக்குறேன். அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல் இது தான். இதில் வந்து உங்களுக்கு மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அது போக இல்லாமல் ஓபிசி கேட்டகரிக்கு எவ்வளவு, எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ ஜாப்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு 3 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் தான் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஓஎம்ஆர், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட், அதாவது டைப் ரைட்டிங் டெஸ்ட் வந்து இருக்கும். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை வந்து ஜாப்பில் வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 10th +2 முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது போக இல்லாமல் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 25 இயர்ஸ், 20/2/2019க்குள்ள 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் செக் பண்ணிங்க. உங்களுக்கு இதில் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ் ஓபிசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 125 சென்டிமீட்டரும், உமன் கேண்டிடேட்டுக்கு 155 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எஸ்சி எஸ்டிக்கு உள்ளவங்க பார்த்தீங்கன்னா 162.5 சென்டிமீட்டரும், ஃபீமேலுக்கு 150 சென்டிமீட்டரும் கொடுப்பாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஐசைட் வந்து நீங்கள் இந்த தடவை கொடுத்துருக்குறாங்க. ஐசைட் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. மேலும் இது போல் ஜாப் தகவலுக்கு நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 10th அல்லது +2 யாராவது முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.